அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கு? இந்த ஆண்டுல இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன் கிடைக்க போகுதா? ஏன்னா இந்த ஆண்டுல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. இந்த பயிற்சிகள்லாம் நடக்க இருக்கிறதுனால நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே பல மாற்றங்களையும் பல முன்னேற்றங்களையும் பல பாதகமான பலன்களையும் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்னென்ன அந்த பாதகமான பலன்கள், என்னென்ன யோகமான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் பாருங்கள். மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ராசி. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டாங்க. எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல உள்ள நெளிவு சுழிவுகளை பயன்படுத்தி வெளியில் வரக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். சொல்லுவாங்க ஒரு சிலர் கூட, அவன் மீனராசிக்காரன் எந்த பிரச்சனையிலையும் அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டான், அப்படியே மாட்டினா கூட அதில் உள்ள சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்தி வெளியில் வந்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ கூட இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டுலேருந்து கிரகநிலை அமைப்பு வைத்து கணிக்கும் போது வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாகவும் பல சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடும்ப உறுப்பினர்கிட்ட அப்பப்போ வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. வேகத்தை காட்டிலும் விவேகமாக பல வழிகளில் இந்த டைம் செயல்படுவீங்க. அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புதுமையாக சிந்தித்து பல வியூகங்களை இந்த டைமு பயன்படுத்துவீங்க. அந்த வியூகங்கள் மூலிமா பல வெற்றிகளை இந்த டைமு இந்த மீனராசி அன்பர்கள் பெற இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தனக்குன்னு ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த காலகட்டத்தில் உருவாக்குவாங்க இந்த மீனராசி அன்பர்கள். அதற்கான வாய்ப்பெலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சரி, நம்ம மீனராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுகூலமற்ற நிலை இருக்கும். செலவுகளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் கூட அப்பப்போ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் வழியில் கூட சின்ன சின்ன செலவுகள் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சுதந்திரமாக எல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நண்பர் கூட அதிகம் செலவு செய்வீங்க. அதனால் செல்லும்போது கொஞ்சம் அதிகமாக செலவு செய்வீங்க. அதனால் வீண் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு சிலருக்கு காப்பீடு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைமு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நெருங்கியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட இந்த டைமில் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அதை வெளியில் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். தந்தை வழி உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மீனராசி என்பர்களுடைய ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே பெரிய சனியோட இதில் இருந்ததுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். உடல் ரீதியாகவும் சரி, ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். குறிப்பாக சளி தொடர்பான பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். காரசாரமான உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. நிறைய சிந்திக்கிறதுனால ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பெரிய பாதிப்பு எதுவும் வராது. மீன ராசியில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய உடன்பிறப்புக்கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட மனதில் அந்த ஒற்றுமைக்கு குறைவே இருக்காது. அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம், எவ்வளோதான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி அப்படின்னு போய் நிற்கக்கூடியவங்கள அந்த மீனராசி பெண்கள் இருப்பாங்க. மனதில் ஒரு விதமான புது சிந்தனை இந்த டைமு வரும். ஆசை கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சேமிக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். அதனால்
ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, இந்த மீன ராசியில் பிறந்த மாணவர்களை பொறுத்தவரையிலும் பொழுதுபோக்கில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கட்டுரை எழுதுறது, அதே மாதிரி போட்டிகளில் கலந்து கொள்வது, இதற்கான வாய்ப்பெலாம் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி மாணவர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்குது. அதுவும் நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி அலைந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்துல நல்ல ஒரு பாடப்பிரிவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய துறையில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதிதாக ஏதாவது கற்றுக்கணும், புதுசாக ஏதாவது தொழிலாகட்டும், அதே மாதிரி ஒரு முக்கிய பயிற்சி ஆகட்டும், அதில் ஈடுபடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகும். அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கற்பித்தல் பணியில் ஈடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகமாகும். அந்த மாதிரி சூழலில் இருக்கிற மாணவங்க அதற்கான பாடப்பிரிவை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். உங்களுடைய மனதுக்குள்ளே நீண்ட நாளாக மறைத்து வைத்திருந்த திறமையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதற்கான வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் தொடர்பாக சின்ன சின்ன செலவுகள் வரும். ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளியில் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு ஒரு சில இடத்துல கிடைக்காது. அதனால் சக ஊழியர்கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். உயர்கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே மாதிரி வாடிக்கையாளருடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. அதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மீனராசி வியாபாரிகளுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வர்த்தகத்தில் முதலீடு செய்கிறவங்களா இருந்தது அப்படின்னா முதலீடு பண்ணுங்கள். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு ஊழியர்கள் மூலிமா சின்ன சின்ன உதவிகளும் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயமே சிந்தித்து செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இசைத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி கலைஞர்களுக்கு அமையும். பொருளாதாரத்துலேயும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு திறமை, ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக இந்த மீனராசி நண்பர்கள் வளம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கட்சி மேலிடத்துலேருந்து கூட முக்கிய பொறுப்புலாம் இந்த டைமு கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா கூட சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி விநாயக பெருமானை வழிபடுறதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த மீனராசி அன்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். அதனால் எப்பவுமே நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறத மறந்துடாதீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு வாரத்தில் ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் போய் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி திங்கக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபடுங்க. உங்களுடைய அந்த சிந்தனையில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். நம்பிக்கையோட விநாயகரையும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த ஆண்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப தான் சில சின்ன மாற்றங்கள் இருக்கும். இது பொதுவான பலன்கள். பொதுவான பலன்கள் ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. ஏன் எங்களுக்கு இதெல்லாம் நடக்கலை, நீங்கள் நல்லதே நிறைய சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கமெண்ட்லாம் தெரிவிச்சிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள்.
இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. எப்பவுமே பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த மீனராசி என்பர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.